தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட KMU சமுதாய கல்லூரியிலேருந்து வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் என்ன பதிவு பண்ண விரும்புகிறேன்னா, இங்கே நாங்கள் பயிற்றுவிக்கிறது வந்து மாண்டிசோரி பயிற்சியை தான் இங்கே பயிற்றுவிக்கிறோம். அப்போ அதில் ஒரு கட்டுக்கடங்காத குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி ஒரு பகிர்வு பண்ணுறது தான் இன்றைக்கி பண்ணுறேன். மரியா மாண்டிசோரி அம்மையார் அவங்க எழுதின புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி கட்டுக்கடங்காமல் இருக்கிற ஒரு குழந்தைக்கு நீ என்ன பண்ணோன்னா, வகுப்பறையில் ஒரு கிளாஸ் ரூமில் ஓரமாக ஒரு டெஸ்க்கை போட்டுட்டு அந்த டெஸ்கில் அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைக்கு பிடித்தமான விளையாட்டு பொருட்கள், எழுது பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்தா அந்த குழந்தை பார்த்து விளையாண்டுட்டே இருக்கும். அவ்வப்போது அந்த குழந்தைய கண்காணிச்சுக்கணும். மற்ற குழந்தைங்களுக்கு எப்போதும் போல் அவங்க பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. அதே டைமில் அந்த வகுப்பு முடியும் போது அந்த ஆசிரியர் போய் அந்த குழந்தைய தட்டி கொடுத்துட்டு, எப்படி இருக்க, நல்லா விளையாண்டியான்னு கேட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி உள்ள வகுப்பு அறைக்கு உள்ளே வரும்போது அந்த ஆசிரியை வந்து அந்த குழந்தைய தட்டி கொடுத்து விளையாடுன்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து மற்ற குழந்தைகிட்ட அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குழந்தை, இந்த கட்டுக்கடங்காமல் இருந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, இந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்து மற்ற குழந்தைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து படிக்கிறாங்களே அப்படிங்கிறத பார்த்து மெதுவாக அவருடைய பிஹேவியர் மாறி அவரும் வந்து நான் இங்கே உங்களோட சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்லி வந்துடுவாராம். ஸோ அது வந்து ஒரு நல்ல சஜஷன். மாண்டிசோரி டீச்சர்ஸ்க்கோ இல்லை ப்ரீ பிரைமரி ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்கோ பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கோ இது ஒரு நல்ல சஜஷன். இதை எடுத்து பயன்படுத்தி பார்க்கலாமே.